5ஆம் வகுப்பு தமிழ் பருவம் 1ல் இயல் 2ல் கல்வி. இதில் உரைநடை, கல்வி செல்வமும் பொருள் செல்வமும். அதற்கான கேள்விகள் மற்றும் பதில்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மதிப்பீடு. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. இன்மை என்ற சொல் குறிக்கும் பொருள் இப்பிறப்பு. காரணமாகின்றது என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது காரணம் ப்ளஸ் ஆகின்றது. 3வது வறுமை. இச்சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் செழுமை. பொருள் கூட்டல் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருட்செல்வம். பொருள் ப்ளஸ் இல்லாருக்கு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பொருளில்லாருக்கு. கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. பழமை கூட்டல் மொழி பழமொழி. நன்மை கூட்டல் வழி நல்வழி. கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. பணம் என்றால் பணம் கூட்டல் என்றால். தொலைக்காட்சி தொலை கூட்டல் காட்சி. தொடரை முழுமையாக்குக. பத்தும் வளம் கல்வி. பசி வந்திட பத்தும் போகும். கேடில் விழிச்செல்வம் கல்வி. பொருளால் நம் வாழ்வு வளம் பெறும். வினாக்களுக்கு விடையளிக்க. களர் நிலத்துக்கு ஒப்பாவர் யார்? விடை கல்வி கற்காதவரே களர் நிலத்துக்கு ஒப்பாவர் ஆவர். கள்வரால் கவர்ந்து செல்லக்கூடியது எது? விடை பொருட்செல்வம். கள்வரால் திருடரால் கவர்ந்து செல்லக்கூடியது ஆகும். கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை உன் சொந்த நடையில் எழுதுக. விடை கற்காதவன் பயன்படாத நிலம் போன்றவன். கல்வி கற்றவருக்கு மட்டுமே மதிப்பு கிடைக்கும். பொருட்செல்வம் கொடுத்தால் குறையும். திருடரும் திருடுவர். ஆனால் கல்வி குறையாது, திருடவும் முடியாது. இப்பிறப்புக்கும் மறுபிறவிக்கும் பயன் தருவது கல்வியே ஆகியவை கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணம் ஆகும். பொருட்செல்வமே மிக அவசியம் என்பதற்கு தமிழரசி கூறிய காரணங்களை தொகுத்து எழுதுக. விடை வள்ளுவரும் பொருளில்லாதவருக்கும் உலகம் இல்லை என்கிறார். கல்வி கற்பதற்கும் பணம் தேவை. பணம் இல்லாதவன் பிணமாகியவை பொருட்செல்வமே மிகவும் அவசியம் என்பதற்கு தமிழரசி கூறிய காரணங்கள் ஆகும். சிந்தனை வினா. கல்வி செல்வம் அல்லது பொருட்செல்வம் இரண்டில் ஒன்றுதான் உனக்கு வழங்கப்படும் எனில் நீ எதை தெரிவு செய்வாய்? ஏன்? விடை நான் கல்வி செல்வத்தை தான் வாங்குவேன். ஏனென்றால் கல்வியால் பொருட்செல்வத்தை சம்பாதித்து கொள்ளலாம். 2. நம்மை மேன்மைப்படுத்துவது கல்வி. இதை பற்றி உன் சொந்த நடையில் எழுதுக. விடை வணக்கம். நம்மை மேம்படுத்துவது கல்வி என்னும் தலைப்பில் சில நிமிடங்கள் பேசுகின்றேன். மனிதன் தனது வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டிய ஒன்று உண்டு என்றால் அது கல்வி கற்பது ஒன்றுதான். இளமை முதல் இறக்கும் வரை இடைவிடாது கற்றாலும் ஒருவனால் கல்வியில் முழுமையடைய முடியாது. எனவேதான் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்னும் தொடர் மக்களிடையே நிலவுகிறது. நம்மிடம் இருக்கும் அறியாமையை போக்கி அறிவை விரிவாக்குகிறது கல்வி. நம்மிடம் இருந்த அறியாமையை விலக்கி அறிவு விரிவானதால் கல்வியில் இன்பம் தோன்றுகிறது. கல்வி அறியாமையை போக்குவது என்பதை நான்மணிக்கடிகையும் தெரிவித்துள்ளது. கற்றபடி வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை திருக்குறளில் திருவள்ளுவரும் வலியுறுத்தியுள்ளார். கற்ற பின் நிற்க அதற்கு தக. 391 என்னும் அடியில் இதே கருத்து இடம்பெற்றிருப்பதை நீங்கள் காண முடியும். கற்றவருக்கு கல்வியே ஒரு செல்வமாக உதவும் தன்மை கொண்டது. கல்வி ஒன்று மட்டுமே ஒருவனை நல்லவனாகவும் அறிவுள்ளவனாகவும் ஆக்கும். எனவே நம்மை மேம்படுத்துவது கல்வி என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. கூடையில் உள்ள சொற்களுக்கு உரிய எதிர்ச்சொல்லை தொட்டியிலிருந்து கண்டறிந்து எழுதுக. விடை இன்மை மறுமை நல்வழி தீய வழி. வருத்தம் மகிழ்ச்சி. நேற்று இன்று. புதுமை பழமை. வறுமை செழுமை. நன்மை தீமை.